இனிமே தான் ரோகிணியோட ஆட்டமே ஆரம்பிக்குது. நம்ம கதைய அப்படியே மாத்திட்டாய்ங்க. ரோகிணி வீட்ட விட்டு வெளியில போவான்னு பார்த்தா, இந்த மீனா வெளியில போயிருக்கிறாங்க. இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, மீனா முழுவதும் ரொம்ப டல்லாவே இருக்கிறாங்க. அப்போ சந்திரா வந்து கேட்குறாங்க, "இத்தன நாளா நீ உங்க வீட்ல சண்டைன்னா நீ வந்திருக்கிற. ரவி கல்யாணத்துல பிரச்சனை, சீதா கல்யாணத்துல பிரச்சனைன்னு பிரச்சனை வரும்போது நீ வந்திருக்க தான். ஆனா இப்படி பையெல்லாம் தூக்கிட்டு வந்ததில்ல. புதுசா வந்து உட்காந்துட்டு இருக்க" அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா வந்து திட்டுறாங்க. மீனா இருந்துட்டு, "சரி நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிருங்க. நான் எங்கேயாவது போயிடுறேன்" அப்படின்னு சொல்ல, "நீ முதல்ல எதுக்கு கோவிச்சுட்டு வந்த? நீ கோவிச்சுட்டு வந்ததுக்கு காரணமே புரியலையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ அ இப்ப ரோஹிணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் பார்த்துட்டு, அந்த வேலைய அதாவது மீனா பார்க்குற வேலை எல்லாத்தையும் பார்த்துட்டு, இந்த குடும்பத்த டேக் ஓவர் பண்ணிக்கிருவோம்னு நெனைக்கிறாங்க. இத பார்த்துட்டு இருந்த முத்து என்ன சொல்றாங்கன்னா, "ஒருவேள இனிமே இங்க மீனா வரவே மாட்டான்னு உன் பொண்டாட்டி முடிவு எடுத்துட்டா போல இருக்குது. அதனால தான் எல்லா வேலையும் யாருமே சொல்லாம பார்க்க ஆரம்பிச்சுட்டா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, "ஏன்டா அவள அப்படி சொல்ற? அப்போ நாங்கலாம் பட்னியா கிடக்கிறதா? அவ செய்றா. வீட்டுக்கு பொறுப்பான மருமகளா, மனோஜோட வளர்ச்சியிலயும் கூடவே இருக்கிறா. வீட்ல இருக்கிறவங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முத்து இருந்துட்டு, "அப்ப இத்தன நாளா மீனா உங்கள யாரையும் கவனிக்கலையா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவ கோவிச்சுட்டு போனதுக்கு நீ தானே காரணம். என்னமோ எங்ககிட்ட வந்து ஏறிட்டுருக்க" அப்படின்னு சொல்லி விஜயா சொல்லிடுறாங்க. ஒண்ணுமே புரியல முத்துவுக்கு. இப்போ கார் செட்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து, "நீ போய் சிஸ்டர கூட்டிட்டு வா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவ எப்பயுமே கோவிச்சுட்டு போக மாட்டா. இந்த தடவ அவளா தானே போயிருக்கா. அவளுக்கே எப்போ வரணும்னு தோணுதோ அப்போ வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனாலும் முத்துவுக்கு மனசே சரியில்ல. எப்படியாவது மீனாவ வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் அவங்க இன்னொன்னு என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, "இல்ல இது மீனாவுக்கு நான் குடிக்கிறது கண்டிப்பா பிரச்சனையா இருக்காதே. அவ ஏதோ ஒரு தடுமாற்றத்துல தான் இங்கேருந்து போயிருக்கிறா. நம்ம யாரையும் மூஞ்சில முழிக்க முடியாம, பார்க்க முடியாம, ஏதோ ஒண்ணு அவள உறுத்திட்டே இருக்குது. அவ போனதுக்கப்புறமா இந்த பார்லரம்மா சொல்லாம செய்யாம எல்லா வேலையும் பாக்குது. அப்ப மீனா இங்க இருக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறதுல, ரோகிணிக்கு தான் இப்போ அதிகமான ஒரு ஆசை இருக்குது போல இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பார்லர் அம்மாவ பத்தி விஷயம் ஏதாவது மீனாவுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமோ! அப்பிடின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இத பத்தி கண்டுபிடிக்கணுமே! என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. இவ கிட்ட என்ன கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறா! நம்ம போய் இத எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்பதான் வழியில இவங்கள பார்க்குறாங்க. அதாவது கிரிஷையும், கிரிஷோட பாட்டியும் பார்க்குறாங்க. "என்ன முத்து இப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "எப்படி இருக்க?" அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. "என்னம்மா செய்றது? மீனா வீட்ட விட்டு போயிட்டா" அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயங்கள சொல்றாங்க. "என்னப்பா சொல்ற? மீனா வீட்ல இல்லையான்னு?" சொல்லி கேட்க, "ஆமா, அவ வீட்ல இல்லம்மா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பொண்ணுக்காக அவ வாழ்க்கைய பணயம் வச்சுட்டாளே அப்படின்னு நினைக்காங்க.